மட்டன் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது சிறிது, பட்டை 1 துண்டு, கிராம்பு 3, பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுக்கோங்க, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ மட்டன் தொக்கு எப்படி செய்யறதுங்கிற செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். மட்டன் தொக்கை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனையும் நீங்கள் மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடுங்க. அது ஊறுறதுக்குள்ளேயும் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க, பச்சை மிளகாயும் கீறி வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை கிராம்பு போடுங்க. பட்டை பொன்னிறமானதும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பொடியெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இந்த சோம்புத்தூள், இந்த பொடியெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதோடு ஊற வச்ச இந்த மட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து 5லிருந்து 10 நிமிடம் நல்லா கிளறி விடுங்க. மட்டன்லேருந்து அந்த தண்ணி வந்து வெளியில் வருங்க, அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி வேணுன்னா இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வெயிட் வந்து போட்டுருங்க. முதல் விசில் வந்ததுமே வச்சுக்கோங்க. 20லிருந்து 25 நிமிஷம், இல்லைன்னா மட்டன் வேகும் வர கூட வச்சிடலாம். இல்லைன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் நல்லா வந்து விட்டுறலாம். இது வந்து மட்டன் நல்லா கொலைய வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு விசில் அடங்கினதுமே குக்கரை திறந்து மட்டனில் தண்ணீர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அடுப்பை வந்து சிம்மிலையே வச்சு நீங்கள் வந்து குக்கரை வந்து மூடி போடாமல் அப்படியே கொதிக்க விடுங்க. தண்ணீர் வற்றினதுக்கப்புறம் மல்லித்தழையை தூவி அடுப்பை வந்து அணைச்சிடுங்க. இப்படியான மட்டன் தொக்கு ரெடி.